அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் 3 விஷயங்களை சேர்த்து சொல்கிறான். எதற்காக அந்த ஆயத்தில் அல்ல 3 விஷயங்களை சேர்த்து சொல்கிறான்? நமக்கு தெரியும், பக்ராவில் வரக்கூடிய 3வது ஆயத்து முத்தகீன்கள் யார் அப்படின்னா, அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்கள், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அல்லாஹ் மறைவானதை கொண்டு ஈமான், தொழுகை, இன்னும் ஜகாத் அல்லது சதகா, இதை 3ஐயும் சேர்த்ததனுடைய நோக்கம் என்ன சொல்கிறாங்க? வல் ஹிக்மத்து ஃபில் ஜமஇ பைனல் ஈமானி பில் கைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொள்வதற்கு மத்தியில் அல்லாஹு தஆலா ஜம்மு செய்வதனுடைய அந்த ஹிக்மத் ஆகிறது. மறைவானதை கொண்டு ஈமான் என்னது? அக்துல் கல்பு, அது கல்புல தான் அந்த இது ஏற்படும், அது கல்பால் செய்யக்கூடிய அமல். ஒ பைன ஸலாத்தி, தொழுகைக்கு மத்தியில் ஜம்மு செய்தான், வஹிய ஃபஅலுல் பதன், அது உடலால் செய்யக்கூடிய அமல். ஒ பைன சதகா, சதகாவிற்கு மத்தியில் ஒன்று சேர்த்தான், வஹுவ தக்லீஃபுன் யதஅல்லகு பில் மால், பொருளை கொண்டு சம்பந்தப்படக்கூடிய ஒரு அமல் அது. ஆக இது ஈமான் அப்படிங்கிறது கல்புல உண்டாகக்கூடியது, தொழுகை அப்படிங்கிறது உடலில் உண்டாகக்கூடியது, சதகா அப்படிங்கிறது பொருளை கொண்டு உண்டாகக்கூடியது. ஆக இந்த 3ம் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதான் சொல்கிறாங்க, அன்னஹு லைஸ ஃபித் தக்லீஃபி கிஸ்முன் ராபிஉன், 4வது வகை என்பதே கிடையாது. இது மா அதா ஹாதிஹில் அக்ஸாம், இது அல்லாத பிரிவுகளாகிறது. ஃபஹுவ மும்தஸிஜும் பைனல் இஸ்னைன் மின்ஹுமா, மேல் சொல்லப்பட்ட விஷயங்களிலே 2 விஷயங்களுக்கு மத்தியில் சேர்க்கப்பட்டதாக, பிணைக்கப்பட்டதாகத்தான் இருக்குமே தவிர இது அல்லாத 4வது ஒரு அமல் கிடையாது. கல்பு ரீதியான அமல், உடல் ரீதியான அமல், பொருள் ரீதியான அமல். கல் ஹஜ்ஜை எடுத்துக்கிட்டால் அது மேலே சொல்லப்பட்ட அந்த 3ல் 2ஆல் அது ஒட்டப்பட்டதாக இருக்கும். அதுக்கு பொருளும் தேவை, உடலும் தேவை. சௌம், நோன்பை எடுத்துக்கிட்டால் நமக்கு பதன் ரீதியான அமல், உடல் தேவை, அப்படி தானே? ஆக மொத்தத்தில் மேலே உள்ள 3ம் தான் அடிப்படை. கல்பு ரீதியான அமல், உடல் ரீதியான அமல், பொருள் ரீதியான அமல். ஆக அல்லாஹ் இந்த 3லையும் அல்லாஹு தஆலா அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக.